Hi friends, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நான் என்ட்ரி போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா 26 ஜூலை ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட லாஸ்ட் டேட் வந்து 24 ஆகஸ்ட் 2024. இது வந்து லாஸ்ட் டேட். ஸோ லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன டைம்லைன் கொடுத்துருக்காங்கன்னா 28 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நான் இன்டர்வியூ கோர்ஸ். இதுக்கு வந்து எந்த இன்டர்வியூமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து 2 எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதும். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னன்னா வந்து மெயின் எக்ஸாம் மாதிரி இதுல என்ன கேட்பாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இது மட்டும் தான் கேட்பாங்க. இதோட எக்ஸாம் டேட் வந்து 26 அக்டோபர். டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் பேப்பர் வந்து நம்ம என்ன மேஜரோ இப்போ டிகிரி வாங்கியிருக்கோமோ அந்த மேஜர் டிகிரிக்கு ரிலேட்டடா வந்து இந்த சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு. அதோட கோடு கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து பேப்பர் 2 எழுதணும். பேப்பர் 2ஓட எக்ஸாம் டேட் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் பேப்பரை டிபெண்ட் பண்ணி இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நான் இன்டர்வியூ கோர்ஸ். ஸோ இந்த 2 டெஸ்ட்டையும் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். இதுல வந்து என்ன டிகிரின்னு சொல்லிட்டு இங்க டீட்டெயிலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஆர்கியாலஜி, பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டிகிரிக்கு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சியோட டீட்டெயில்ஸ் என்னன்னா நீங்க வந்து பின் பண்ணுங்க. நாங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கமெண்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இதை வந்து ஜஸ்ட் எப்படி டீட்டெயிலாக அப்ளை பண்ணுங்கிறது ஒரு செப்பரேட் வீடியோவா வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நாங்கள் செப்பரேட் வீடியோ நாங்கள் போடுறோம். எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த யூசர் ஐடி வச்சு நம்ம வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம். அதில் போயிட்டு நம்ம வந்து நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அகைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பின் பண்ணுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போடுறோம். அண்ட் தென் அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து 3 days டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 daysல வந்து நம்ம ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும்னா நம்ம போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர் சூஸ் பண்ணணும். ஸோ பேப்பர் 2 வந்து மேஜர் என்ன மேஜரோ அதுக்கு ரிலேட்டடா வந்து பேப்பர் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த பேப்பர் வந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சூஸ் பண்ணணும். அதுல வந்து என்னன்னா வந்து நம்ம ஏதோ ஒரு பேப்பர்ல பிசிக்ஸ் ஆர் மேக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பேப்பரை செலக்ட் பண்றோம்னா அதுக்கு ஈக்குவலண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா வந்து அந்த அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும், அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன பிராண்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், லாக் டேபிள்ஸ், பென்சில்ஸ், மேப்ஸ் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸும் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு லோடு கிடையாது. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மள வந்து வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வார்னிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆயிடுச்சு, அப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு நெட் சென்டர்லயோ எங்கேயோ போய் அப்ளை பண்றோம் அப்படின்னா வந்து சப்போஸ் ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூனால நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் ஆகலை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதுக்கு எந்த பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு எல்லா பொறுப்பும் நாம தான் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட், என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் வந்து சும்மா ஜென்ரலா வந்து என்னென்ன இருக்குன்னு ஜஸ்ட் ரீட் அவுட் பண்றேன். இந்த பிடிஎஃப் என்னன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். நேம் ஆஃப் த போஸ்ட். ஸோ அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியர் இதுதான் போஸ்ட் கோட். இது என்ன டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்னங்கிறது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட். நம்பர் ஆஃப் வேகன்சி 5 இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அகைன் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அவங்களோட வேகன்சி 32. சப்போஸ் சிவில் இன்ஜினியரா இருக்கணும்னா அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியர் வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல 115 வேகன்சி இருக்கு. அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவே டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் அது மாதிரி. அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஸோ இதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு. அது வந்து நான் கடைசியா சொல்றேன். இந்த டிபார்ட்மெண்ட்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அந்த இதுல வந்து இருக்கு. ஜியாலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்,
ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்க்கு வேகன்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஏஜ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 21 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு இப்போ நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இதில் எல்லாமே இருந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி சுட் ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் 30 இயர்ஸ். ஸோ 32 இயர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது. சப்போஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், ஜூனியர் கெமிஸ்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், நீங்கள் வந்து இந்த கேஸ்ல வந்தீங்கன்னா, இந்த கேஸ்ல இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 32 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி இந்த மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இதுலலாம் இருந்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ நம்ம ஏஜ் லிமிட்டே கிடையாது, யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து அந்த அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேஜர் டிகிரி மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்கணும்னா டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்கு 10th அண்ட் 12th மார்க் ஷீட் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து 12th மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் இப்போ நம்ம கொடுக்குற டேட் ஆஃப் பர்த்தும் மேட்ச் ஆகலைன்னா அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண மறந்துட்டோம், இல்லை அப்லோட் பண்ணலை அப்படின்னா நம்ம கேண்டிடேட்ஸரை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கணும், அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ், அந்த மாதிரி கீழே வேற ஏதோ ஒன்று அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா எலக்ட்ரிக்கல் அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிகிரி நம்ம வச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்னா டிகிரி இன் எம்எஸ்சி ஜியாலஜி இது வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது பெரிய லிஸ்ட், ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிக்க முடியாது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்றோம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா எஸ்சி, 10th 12th டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நம்ம எஜுகேஷனல் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம், அப்ளிகேஷன் போடும்போது சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாக்டா ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றோம், அதுக்கு ஈக்குவலண்டான டிகிரி படிச்சிருக்கோம், எக்ஸாக்ட் டிகிரி படிக்கல அப்படின்னா அந்த ஈக்குவலண்ட் டிகிரி என்னங்கிறத வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் இதை வந்து நம்ம எங்க போய் பார்த்துக்கலாம்னா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெப்சைட்ல போய் நம்ம பார்த்துக்கலாம் ஈக்குவலண்ட் டிகிரி என்ன அப்படிங்கிறது. அப்புறமே இப்போ வந்து டிசபிலிட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து என்னென்ன டிசபிலிட்டி இருக்கலாம், என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படிங்கறத வந்து ஒரு டீடைல்டு டேபிளர் காலமோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் இன் தமிழ் இஸ் மஸ்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுனால தமிழ் நாலேஜ் மஸ்ட். ஏன்னா பேப்பர் ஒன் வந்து ஃபுல்லாக தமிழ் அண்ட் தென் ஆப்டிடியூட் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ தமிழ் நாலேஜ் இஸ் மஸ்ட். அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். அதுக்கு வந்து என்னன்னா இந்து ரிலீஜியனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து ரிலீஜியன் பீப்புள் ஆர் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் அப்ளைங் த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட். அது ஏன்னா வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வருதுன்னா தமிழ்நாடு இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருதுனால அப்லோட் பண்ற கேண்டிடேட்டோட ரிலீஜியன் இந்துவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கறத வந்து டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க் 150. ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் கேஸ்ட்ல யாராவது கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாஸ் மார்க் 60. டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எல்லா எக்ஸாமுமே அப்ஜெக்டிவ் பேஸ்ட் எக்ஸாம் தான். இதோட மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க.
அதில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணணும், அதாவது சர்க்கிள் பண்ணணும். அதே பார்ட் பி பார்ட் ஏ இந்த மாதிரி 2 இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் இது 2 இருக்கு. அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், அந்த மேஜர் என்ன பேப்பரோ அந்த பேப்பர். இதோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 200, 3 hours எக்ஸாம், மேக்ஸிமம் மார்க் 300. அது வந்து என்ன இப்போ குவாலிஃபை ஆகணும்னா எவ்வளோன்னு சொல்லி நீங்க வந்து 135, 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி பேப்பர் 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணி இவங்க வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 135. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கு எல்லாமே 135. அண்ட் தென் அதர்ஸ்க்கு வந்து 180. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ ஆன்லைன்ல போயிட்டு நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் இங்க வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து டிகிரி கோட் என்னென்ன அப்படின்னு சப்ஜெக்ட் கோட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து நம்ம அப்ளிகேஷன் போடும்போது இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஹால் டிக்கெட் வந்து tnpsc.gov.in அந்த வெப்சைட்ல வந்துடும். நம்ம போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீதி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பர் எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் 10 AM to 5 PM ஒர்க்கிங்ல இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன்னா நீங்க வந்து போய் கேட்டுக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் நீங்க வந்து போயிட்டு டைரக்டா டிஎன்பிஎஸ்சிக்கே போய் இந்த ஃபோன் நம்பர் இல்லாம எப்படி ரீச் அவுட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த helpdesk@tnpscexams.in இந்த மெயில் ஐடிக்கு ரீச் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா இங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ்க்கு ரீச் அவுட் பண்ணலாம். செக்ரட்டரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி ரோட், விஓசி நகர், பார்க் டவுன், சென்னை 3. இந்த வெப்சைட்க்கும் நீங்க ரீச் அவுட் பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்தா. ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ. நீங்க வந்து இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டிகிரி ஜஸ்ட் வச்சிருந்தா போதும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஏதாச்சும் டீட்டெயில்டா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த அதை பத்தியும் நாங்கள் ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்றோம். தேங்க்யூ.